புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நலம் அறிவோம் நிகழ்ச்சி. நலம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களுடைய நலனை பாதுகாக்கும் வகையில் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே காமனாக இருக்குது. முன்னாடிலாம் வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி, மற்ற வலிகள் எல்லாமே போய் இப்போது இளம் தலைமுறையினருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நவீன மருத்துவத்தில் இதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு? அறுவை சிகிச்சை மட்டும்தான் இதற்கு தீர்வா? அறுவை சிகிச்சை இல்லாம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கா அப்படிங்கறத இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் M கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ எங்களுக்காக கொடுத்துருங்க. ஏன்னா பீயிங் ரோபோட்டிக் சர்ஜன், உங்களுக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜனாகவும் இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நிறைய சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய வந்திருக்கு. ஸோ உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக. ஷூர். நான் டாக்டர் கார்த்திகேயன், கன்சல்டன்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், SRM குளோபல் ஹாஸ்பிட்டலில் இருந்து. என்னோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, முக்கியமாக முட்டி, இடுப்பு, பின்ன தோள்பட்டை, அதில் உள்ள பிரச்சனைகளுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன்ன்றதை தாண்டியும் ஏர்லி ஸ்டேஜஸில் உண்டான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டும் லைக் நியூவர் இன்னோவேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸும் ஐ எம் டூயிங் இட். லைக் PRP தெரப்பியாக இருந்தாலும் சரி, ஸ்டெம் செல் தெரப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை RF அப்ளேஷன், அந்த மாதிரி தெரப்பிஸும் ஐ எம் டூயிங் இட் ரெகுலர்லி ஃபார் த பேஷண்ட்ஸ்க்காக. தட்ஸ் குட் டாக்டர். இப்போது நம்ம மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் டேர்மாக எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இந்த ஜாயிண்ட் டீஜென்ரேஷன், போன் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேய்மானம் எதனால் ஏற்படுது? இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னா இந்த கண்டிஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எஸ், மூட்டு தேய்மானம்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் எல்லாமே இருக்கிறது வந்து 2 எலும்பு சேர்ந்தது தான் மூட்டு. அந்த ஒவ்வொரு எலும்போட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் ஒரு லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லேயர் பேர் வந்து கார்ட்லேஜ்னு சொல்லுவோம். அந்த கார்ட்லேஜ் என்ற லேயர் வந்து எப்போ வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுதோ, வியர் அண்ட் டியர்னாலையும் அது டேமேஜ் ஆகலாம், இல்லை மற்றபடி வர இன்ஜுரிஸ்னாலேயோ இல்லை மற்ற ஒரு இஷ்யூஸ்னாலையுமே வந்து அது டேமேஜ் ஆகலாம். அது எப்போ டேமேஜ் ஆகி உள்ளே இருக்க போன் எக்ஸ்போஸ் ஆகுதோ, அப்போ எக்ஸ்போஸ் ஆகிறப்ப வர மூமெண்ட்ஸ்னால வர பெயின் தான் நம்ம வந்து டீக்ரடேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறோம். அது மூலிமா வர பிரச்சனை தான் நம்ம ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது முட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இடுப்பு பகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை தோள்பட்டையாக இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கு பேர் தான் டீக்ரடேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அண்ட் ஆர்த்தரைட்டிஸோட காசுன்னு சொல்கிறோம். நன்றி டாக்டர். சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? சரிம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக இந்த காலு 2 காலுக்கு நடுவுல ஜவ்வு வீங்கிருக்கு. என்ன வயதுமா உங்களுக்கு? வயசு 53. இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைங்கம்மா? இந்த காலு 2 காலுக்கு நடுவுல ஜாயிண்ட்டுக்கு நடுவுல ஜவ்வு வீங்கி இருக்குது. ஓகேம்மா. முட்டிலையாங்கம்மா? முட்டியில 2 கீழ காலுக்கு மேல தொடக்காலுக்கு நடுவால ஜவ்வு வீங்கி இருக்கு. சரிங்கம்மா. அது ஒண்ணு நடக்க வேண்டாம், அதிகம் நடக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஜவ்வு வந்து வீங்கி இருக்குன்னாங்களா இல்லை கிழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்களாம்மா? இல்ல, வீங்கி இருக்கு. வீங்கி இருக்கு. அதாம்மா, யூஸ்வலாக இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கம்மா? 53. 53. இந்த மாதிரி ஜவ்வு வீங்கி இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த வயசில் 53ன்ற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இது முட்டி தேய்மானத்தோட ஸ்டார்டிங் அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளார இருக்கிற ஜவ்வு எல்லாமே தேஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் இருக்க அந்த லைனிங் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். ஸோ இது தேய்மானத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அறிகுறி தான். நீங்கள் நடக்கிறது, இந்த பிரச்சனைக்காக நடக்கிறது நார்மலாக நடக்காமல் இருக்க முடியாது. தேவையான அளவுக்கு நடந்துக்கலாம். இதுக்கு உண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை இப்போ இருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்கம்மா. எக்ஸ்ரே இல்லைன்னா ஸ்கேன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான கரெக்டான சிகிச்சை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, ரெனிஸ்டா என் பேரு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ராமேஸ்வரம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டிதாங்க. உங்க வயது என்னம்மா? என் வயசா 48. சரி, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சரி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? சார், அதாவது வந்து பின்னாடி வந்து
இந்த குறுக்கு பக்க வலி ரொம்ப இருக்கு. முதுகுலைங்களாம்மா பின்னாடிங்களா? இந்த பேக் இந்த இது இருக்கு சைடுல பட்டாக்ஸ் மாதிரி. உட்காரத்துக்கு மேல. சரி சொல்லுங்கம்மா. அது வந்து ரொம்ப வெயிட் கொடுத்து வலிக்குது. ஓகே. எவ்வளவு நாளா இந்த வலி இருக்குங்கம்மா? இது ரொம்ப வருஷம் இருக்குது சார். ஓகே. இந்த வலி உங்க பின்னாடி முதுகுல இருந்து பின்னாடி வழியா காலுக்கெல்லாம் பரவுதுங்களா? ஆமா சார், காலுக்கு இறங்குது சார் வலி. சரி, இந்த மாதிரி காலுக்கு பரவுச்சுன்னா இது இந்த வயசுல பார்த்தீங்கன்னா மேபி உள்ள ரெண்டு பின்னாடி குறுக்கு எலும்பு இருக்கு, பின்னாடி இருக்க நடுவில் இருக்க ஜவ்வு டிஸ்கன்றது வெளியே வந்திருக்கலாம். அந்த டிஸ்க்கு வெளியே வந்து நரம்புல அழுத்துறதுனால இந்த மாதிரி கால் ஃபுல்லாக வலி பரவுற மாதிரி வருங்கம்மா. இதுக்கு நீங்கள் உடனடியாக வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு அது எந்த லெவலில் டிஸ்க் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. நன்றிமா அழைத்தமைக்கு. மூட்டு தேய்மானம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் டாக்டர். இதனுடைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, இது மூட்டு தேய்மானத்தோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிஃபிகல்ட்டியாக ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு ஒரு மூட்டு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க நார்மலாக நடக்கிறது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஸ்டெப்ஸு ஏறுறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப்ஸு ஏறுறப்போ இறங்குறப்போ அவங்களுக்கு முட்டியில் வலி வரும். போக போக பார்த்திங்கன்னா அந்த முட்டி சுற்றி இருக்க தசைகள் எல்லாமே வீக்கமாக இருக்கும். அதுக்கப்புறமே தரையில் உக்காந்து எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அதிகப்படியான ஃபைனல் ஸ்டேஜில் முட்டிக்குள்ளே இருந்த சத்தம் வர சவுண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே கேட்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா மூட்டு தேய்மானத்தோட பிரதான அறிகுறிகள். இந்த மாதிரி டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் பேசுறது அண்ணாக்காம் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காரவங்களுக்கு 78 வயசு. பேசுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு சைடு மட்டும் கை வலிக்குது, ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. வலது கையா இடது கையாமா? சோத்த கை தாம்மா. சரி, பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்ப்பா. சொல்லுங்கம்மா. அதான் எங்க வீட்டுக்காரவங்களுக்கு இந்த சோத்து கை பகுதி தோல் பட்ட கழுத்தோட வலிக்குதுங்கிறாங்க. ஓகேங்கம்மா. அது இது சுகர் இருக்காமா அவருக்கு? ஆமா, சுகர் இருக்கு. எவ்வளவு வருஷமா சுகர் இருக்குங்கம்மா? சுகர் வந்து நார்மலா இருக்கு, ஆனா ரொம்ப வருஷமா இருக்கு. ஓகே. இது அவங்களால கை மூவ்மெண்ட் எல்லாம் ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க. சரிங்கம்மா. கை மூவ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியுதுங்களா? இல்ல பின்னாடி ஷர்ட் போடுறதெல்லாம் கஷ்டமா இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, அதெல்லாம் பண்ணுது, ஆனா நட்பு வலிச்சுக்கிட்டே இருக்கு. வலிச்சு நைட்டு தூங்குறப்ப முக்கியமா குறிப்பா வலி வருதுங்களாமா அந்த சைடு? ஆமா, நைட்ல தூங்கவே மாட்டேங்கிறாங்க வலியில. சரி, அது கழுத்துல இருந்து வலி அப்படியே கைக்கு ஃபுல்லா பரவுதுங்களா? ஆமா, கழுத்துல இருந்து கை ஃபுல்லா வலிக்குது. கை ஃபுல்லா வலிக்குது. சரிங்கம்மா. இது சோத்து கை மட்டும் தான் வலிக்குது, இடது கையில அந்த மாதிரி எதுவும் தொந்தரவு வரல? இல்ல. கை விரல்கள் ஏதாவது மறுத்து போற மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா? என்னப்பா? கை விரல்ல மறுத்து போற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஒண்ணும் புரியல நீ சொல்ற. கை விரல் எல்லாம் மறுத்து போற மாதிரி அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இது வந்து நம்ம நச்சு வலி அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, உள்ள கொடாயிற மாதிரி அப்படித்தானே? ஆமா. இது வந்து நம்ம கழுத்துல இருக்க தேய்மானத்தினால வருதுங்கம்மா. கழுத்துல இருக்க எலும்பும் தேய்மானத்தினால, ஸ்பைன்ன்ற எலும்பு இது வந்து யூஸ்வலாக இந்த வயசுல கழுத்து தேய்மானன்றது ரொம்ப காமனாக வரும். இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கால்சியம் விட்டமின் டி எடுத்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணும். பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமே அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபிசியோதெரப்பியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த வலி மேலும் மேலும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் போகிறது ரொம்ப நல்லது. நன்றி அழைத்தமைக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த சிம்டம்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலி வரும், வயசானவங்களுக்கு தான் ஜாயிண்ட் பெயின் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போது நிறைய பேர் இந்த சின்ன வயசில் இருக்கிறவங்க ஏர்லி 30ஸ்லேயே இந்த ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது வந்து நம்ம வேலை செய்கிற விஷயங்கள்னால இந்த மாதிரி வருதா? வேறு என்ன ஃபேக்டர்ஸ்னால இந்த மாதிரியான வலியெல்லாம் வருது? அப்சல்யூட்லி. இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரணுன்றது அவசியம் கிடையாதுங்க. இப்போ இருக்க நம்ம கரண்ட் லைஃப் ஸ்டைல், நம்ம ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலோ இல்லை நம்ம இப்போ இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் வந்து ஒபிசிட்டின்ற ஒரு ரீசன்னாலையுமே வந்து இந்த நீ பெயின் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். அவங்க ஏஜ் வந்து ஒரு 30-40 இருக்கும். அவங்களுக்கும் இந்த மூட்டில் தேய்மானம் வர்றது இட்ஸ் வெரி வெரி காமன்.
அதாவது சீக்கிரமான ஏஜில். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, முட்டியில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கலாம். அதுக்கு உண்டான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தாலுமே இந்த முட்டி தேய்மானம் சீக்கிரம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர். இப்போது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஜென்ரலாக ஒரு முழங்காலில் மூட்டு வலி வருது அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து சரி ஓகே வலி அப்போதைக்கு நம்ம வந்து அது சரியாயிடும் அப்படின்னு பெயின் கில்லர்ஸ்லாம் சில பேர் எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வலி அதிகமாக இருக்குது, அப்போ தான் போய் டாக்டர் போய் பார்க்குறாங்க. அது பார்த்தா அந்த ஸ்டேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு நோய்க்குமே. ஸோ மூட்டு வலிக்குமே அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. மூட்டு வலின்றது மொத்தம் மூட்டு தேய்மானம் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டேஜ் 1லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக ட்ராவல் ஆகி 4th ஸ்டேஜ் போகும். 4th ஸ்டேஜ்ன்றது வந்து இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதில் வந்து இட்ஸ் அ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயும் செகண்ட் ஸ்டேஜ்லேயும் தேய்மானன்றது சின்ன லெவலில் இருக்கும். நடுவில் இருக்க ஜவ்வெல்லாம் தேய ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜில் எலும்பில் பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எலும்பு ஃபுல்லாக ஜாயிண்ட்டு தேஞ்சி அது 2 எலும்பும் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போதைக்கு உள்ள கரண்ட் ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணுறோன்னா நம்ம ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். ஸோ வந்தவுடனே இப்போ மூட்டு வலி இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து மாத்திரை சாப்பிட்டு கடைசியில் பார்த்துக்கலான்றது ஒரு தப்பான அபிப்பிராயம். அது வந்து ஒரு தப்பான செயல். ஏன்னா நம்ம அதிகமான இது பெயினுக்கு உண்டான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம கிட்னி அதிகமாக பாதிக்கும். ஸோ இந்த ஒரு தப்பான விஷயத்தை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணணும். டாக்டர்ஸை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு தென் ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜஸாக இருந்தால் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் பிஆர்பி அந்த மாதிரி போகலாம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஸ்டெம் செல்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்றுமே முடியல, பேஷண்ட்டோட மொபிலிட்டி சுத்தமாக போயிடுச்சுன்னா அதில் லாஸ்ட் ஸ்டேஜில் ஐ அட்வொகேட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் ஹரிணிங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறோம். யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாக்காக. அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு 55 வயசு. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம். அம்மாக்கு வந்துட்டு ஒரு எலும்பு வந்துட்டு ஒரு காலோட எலும்பு வந்து சரிவா இருக்கும். அம்மா வந்து ரொம்ப கால் வலி அப்படின்றாங்க. நிறைய டாக்டர் பார்த்துருக்கோம். அம்மா வந்து குண்டா இருக்கிறதுனால ஆபரேஷன் தான் பண்ணணும், அப்படி முட்டி தேஞ்சிருக்கு, ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. முட்டு ஜாயிண்ட்டுங்களாமா? முட்டு ஜாயிண்ட்டுங்களா, நீ ஜாயிண்ட்டுங்களா? ஆமாங்க. சரி, சொல்லுங்க. இருக்கு அப்படின்னாங்க. இந்த ஒரு வாரமா மேல் தொடெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஏன் முடியல அவங்களால. ஒரு நிமிஷம், ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? ஆமா. ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டைரக்டா போன்ல பேசுங்க, விட்டு விட்டு கேக்குதுமா. தொடை பகுதியில வலி இருக்குன்னு சொல்றாங்க இப்போ, இல்லையா? தொடர்ந்து பேசுங்க. உட்கார்ந்தாங்கன்னா ஏன்சி நிக்கவே முடியல. சரி, ஆபரேஷனா பண்ணணுமா இல்ல இருக்காங்க டாக்டர்? இல்லம்மா, முட்டி நடக்கிறதுக்கு எப்படி இருக்குமா உங்களுக்கு? நடக்க முடியுதுங்களா? வீட்டுக்குள்ளாரே நடக்க முடியுதுங்களா இல்ல அதுவும் கஷ்டமா இருக்குங்களா? அதுவே லைட்டா கஷ்டமா தான் இருக்குன்றாங்க. ஓகே, சுத்தமா நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ஆமாங்க. அதாம்மா. இப்போ எவ்வளவு வெயிட் இருப்பாங்கம்மா அவங்க சராசரியா? ஒரு 92 இருப்பாங்க. 92. ஹைட் ஓரளவுக்கு 5 அடி இருப்பாங்களா? ஒரு 147 இருக்காங்க. ஓகே. இப்படி பார்க்கும்போதுமா இந்த கண்டிஷனில் வந்து பிஎம்ஐன்னு சொல்கிற அந்த பருமன் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா முட்டி ஜாயிண்ட்டில் நம்ம 1 கிலோ எடைக்கு முட்டி ஜாயிண்ட்டில் 3% எடை வந்து கூடுதலாக வரும். ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக வரனால முட்டி தேய்மானம் சீக்கிரமாக வந்திருக்கும். இந்த மாதிரி தேய்மானம் வந்து காலெல்லாம் வளைவு இருக்குங்களா உங்களுக்கு? காலில் வளைவெல்லாம் இருக்குங்களா? முட்டி கால் வளைஞ்சிருக்குங்களா? கொஞ்சம் எலும்பு வந்து நகர்ந்த மாதிரி தெரியும் அம்மா கால்லயே. வளைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளாரே நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்கம்மா. அதில் தப்பு கிடையாது. ஆப்ரேஷன் வந்து அதான் எந்த சைடு தேஞ்சிருக்கு எந்த பக்கம் தேஞ்சிருக்குன்றதை பொறுத்து நம்ம ஆப்ரேஷன் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த நடக்கிறது இது கண்டிப்பாக திரும்பவும் நல்லா வந்துடும். மூமெண்ட்ஸ் எல்லாமே பேக் டு கரெக்டாக வந்துருங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் கால் ரெடியானு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நலம் அறிவோம்ல இணைந்திருக்கீங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
சுரேந்திரன், கோயம்புத்தூர். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது என்னங்க? 74. சரி சார், உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார், கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நான் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர்ந்து பேசுகிறேன், சுரேந்திரன். சொல்லுங்க சார். எனக்கு 24 வயசு ஆச்சு சார். சொல்லுங்க சார். வலது கால் முட்டியில் வந்து கருப்பு ரத்தம் கட்டிது, வண்டியில் கீழே விழுந்து. சரிங்க சார். அதை நரம்பு ஊசி போட்டு எடுத்தாங்க. சரிங்க சார். அது பின்னாடி வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது 2 வருஷமா. சரிங்க சார். வலி தாங்க முடியல. சரிங்க சார். அது அப்படியே ஹிப் வரைக்கும் வலிக்குது. முட்டியிலேருந்து மேலே வரைக்கும் வலி பரவுதுங்களா சார்? முட்டுக்கு வேலை ஜாஸ்தி வலிக்குது, கால் நடக்க முடியல. சரிங்க சார். வீட்டுக்குள்ள நடக்க முடியுது. வீட்டுக்குள்ளாரையும் நடக்க முடியலைங்களா? நடக்க முடியும். சரிங்க சார். மாடிப்படி ஏறுறது எப்படி சார்? ஏதாவது இறங்குறதுல கஷ்டம் இருக்குங்களா? மாடிப்படி ஏறது இல்லை சார். மாடிப்படி கஷ்டமா இருக்கு, ஏறது இல்லை. சரிங்க சார். இதான் இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கீழே விழுந்தீங்கல்ல சார், அந்த டைமில் வந்து என்ன இருந்திருக்குன்னா, உள்ளார முட்டிக்குள்ளார ஃப்ராக்சர் ஆகலைனாலும் முட்டிக்குள்ளார இருக்க ஜவ்வில் ஏதாவது கண்டிப்பாக கிழிஞ்சிருக்கும். அந்த ஜவ்வுன்றது வந்து நம்ம முட்டி ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஜவ்வு இருக்குது. அந்த ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம முட்டியோட ப்ரொடெக்ஷனும் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்க்கணும். இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை சரி பண்ண முடியுமான்றது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அது சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஆனனால சரி பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் இருக்குது. அந்த ஸ்கேனை பார்த்துட்டு சரி பண்ண முடியல, தேய்மானமும் அது கூட சேர்ந்து வந்துருச்சு, தேய்மானமும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து, ஏன்னா இந்த ஏஜில் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போகிறது பண்ணிக்கலாங்க சார், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நம்ம இப்போது மூட்டு தேய்மானம், மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஸ்டேஜ் வைஸ் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பிரிக்கிறீங்க டாக்டர்? இப்போ வந்து ஸ்டேஜ் 1ல் வராங்க, இல்லை ஸ்டேஜ் 4ல் வராங்க. ஏன்னா எடுத்தோடனே நம்ம சர்ஜரி அப்படிங்கிறத சொல்ல போகிறதில்ல. சம்டைம் வந்து பேஷண்ட்டே வேரியஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்றது இந்த தேய்மானத்தை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதை தேய்மானத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கம்மிப்படுத்த முடியும். ஃபர்தராக தேய்மானம் ஆகிறத வந்து வி கேன் ஸ்டாப். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வெயிட் அதிகமாக எடை இருந்தாங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வெயிட் ரிடக்ஷனில் வந்து 1 kg வெயிட்டை குறைச்சா முட்டியில் வந்து 3 kg ஆஃப் ஃபோர்ஸ் வந்து குறையும். ஸோ இதை அதே மாதிரி அதிக வெயிட் குறைச்சா இது முட்டிக்கு ஃபோர்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் அதிகமாகும். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முட்டி வலி கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஜவ்வு தேய ஆரம்பிச்சிருக்கு, தேய்மானம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த புது வகையான தெரப்பி மாதிரி இருக்குது. பிஆர்பி தெரப்பின்றது ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி. நம்ம உடம்புல இருந்து பிளட் எடுத்து அதுலேருந்து பிளேட்லெட்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். அந்த பிளேட்லெட் என்ன பண்ணுன்னா, அந்த முட்டி தேய்மானத்தினால வர சிறு சிறு காயங்கள், ஏர்லி ஸ்டேஜில் இருக்க காயங்களை தானாகவே ஆத்துறதுக்கு உண்டான சக்தி இருக்குது. ஸோ அந்த பிளேட்லெட்ஸை மட்டும் மிஷின் வச்சு பிரித்து உங்கள் முட்டிக்குள்ளே இன்ஜெக்ஷனாக போடுவோம். இது வந்து சர்ஜரி கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி தான். நீங்கள் போட்டுட்டு 1/2 hourலேயே நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நாளடைவில் போட்டுட்டு ஒரு 3 weeksல வந்து உங்களை வலியிலேருந்து டிஃப்ரென்ஸும் தெரியும், அந்த காயங்களும் ஆறிடும். ஸோ உங்களோட தேய்மானன்றது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும். அதே மாதிரி ஆப்ரேஷன்ன்ற ஸ்டேஜும் கடைசியில் போகும். இது வந்து ஒரு ப்ராமிசிங்கான ட்ரீட்மெண்ட். இதுக்கப்புறமும் டேமேஜ் இருந்தது ஸ்டேஜ் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி இல்லாமல் பண்ணணுன்னா நம்ம ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு புதுசாக இருக்குது. உங்கள் உடம்புல இருக்க போனில் இருக்க ஸ்டெம் செல்ஸை பிரித்து எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை மட்டும் உள்ளே கொடுப்போம். பட் இதை யார் கொடுப்போம், எல்லாருக்குமே கொடுப்போம்ன்றது கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு 40 to 50 yearsல இருக்காங்க, சர்ஜரி அவாய்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு தான் அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது, மேசிவாக ஆர்த்ரைட்டிஸ்ன்றது பரவி இருக்கும். ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது தான் ஒரு நிரந்தரமான தீர்வு. ஓகே டாக்டர், இது சார் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் கேரளாவிலிருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எதுக்காக தான் மேடம். உங்கள் ஏஜ் என்னம்மா? 48 வயசு இருக்குங்க. சரி, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. இடுப்பு நல்லா வலியா இருக்குதுங்க சார்.
சரிங்கம்மா. குனிந்து ஒண்ணும் செய்ய முடியாது, இப்படி எந்திரிக்க முடியாது, சரிங்கம்மா. நம்ம ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா 47 வருஷமா தான் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரிம்மா. ஆனா இப்ப இந்த 1 வருஷமா தான் எனக்கு எங்கேயும் போக முடியல. 2 பாதமும் நல்லா எரிச்சலா இருக்குது சார். எரிச்சலா இருக்கு. உங்களுக்கு சுகர் இருக்குங்களாமா? இல்ல சார், சுகர், பிபி அப்படி ஒண்ணுமே, கொலஸ்ட்ரால் ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணுமே இல்லை. சரி, இந்த உங்க முதுகு வலின்றது முதுகுல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல பின்னாடி காலுக்கெல்லாம் பாதம் வரைக்கும் பரவுதுங்களாமா? பாதம் வரைக்கும் இருக்குது சார். இடுப்புல இருந்து அப்படி பாதம் வரையும் இருக்குது. பாதம் வரைக்கும் இருக்கு. சரிங்கம்மா. ஆனா ஒரு காலு தான் சார் வலிக்குது. சரிங்கம்மா. இது நீங்க நிக்கிறப்ப அதிகமா இருக்கா இல்ல குனிறப்ப வலி அதிகமாகுதுங்களா? இல்ல சார், இப்படி நிக்கும் போதுதான் எனக்கு வலி அதிகமா இருக்கு. வலி அதிகமாகுது. சரிங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து 2 வகையா இருக்கலாம். ஒன்று உங்க ஸ்பைனல் கார்டு, முதுகு இந்த ஸ்பைன் எலும்புக்கு பின்னாடி இருக்க ஸ்பைனல் கார்டில் வந்து கம்ப்ரெஷன் இருக்கலாம். இல்லைனா அதுலேருந்து வெளியே வர நரம்புக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்குனாலேயோ இல்லை உங்களோட எலும்பு ஏதாவது விலகி இதாகிறனாலையும் ஒரு கம்ப்ரெஷன் இருக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி இந்த நரம்பு கம்ப்ரெஷன் பிரச்சனைனால தான் இந்த மாதிரி முதுகுலேருந்து வலி வரும். இதுக்கு கரெக்டான தீர்வு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்கள் உடனடியாக பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் வர ரிப்போர்ட்ஸை வச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்கம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி சுரேஷ். என்னம்மா ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்கம்மா? ஸ்பீக்கர் கட் பண்ணிவிட்டு பேசுங்கம்மா. ஃபோன் ஸ்பீக்கர் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோன் காதில் வச்சுட்டு பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ சார், நீங்கள் பேசுகிறது கேட்குது, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் எஸ் சுரேஷ்மா. எந்த ஊர்லேருந்து சார்? சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? ஒய்ஃபுக்காக. மனைவிக்கு வயது என்ன சார்? 45 வயசாகுது. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கங்க சார், சொல்லுங்க சார், என்ன தொந்தரவுங்க? ஹலோ சார், உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. சார், டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. ஒய்ஃபுக்கு 45 வயசாகுது சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. 48 வயசு ஆகுது, சொல்லுங்க. இப்போ முட்டி வலி ஒரு 2 வருஷமா இருக்கு. சொல்லுங்க சார். ஹலோ சார், 48 வயது ஆகுது, 2 முழங்கால் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்ல தான் போறாங்க, இந்தியன் டாய்லெட்ல போக முடியல. பண்ணும்போது ஊசி போடும்போது மாத்திரை. சார், உங்க லைன் கிளியரா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. எனி பாசிபிலிட்டி சார் உங்களுடைய நீ பெயின்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம்? அதான் ஏஜ் இப்போ 45 அப்படின்னு சொல்ல முட்டிக்குள்ள வலி இருக்கு, உட்கார முடியல, ஸ்குவாட்டிங் பண்ண முடியலன்னா மேபி முட்டி தேய்மானம் ஸ்டார்ட் ஆகலாம். ஏன் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கானு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக கரெக்டான விவரத்தை கேட்க முடியல கனெக்ஷன்னால. இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தேய்மானம் இந்த வயசில் வரலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 40-45 வயசில் இந்த மெனோபாஸ்ன்றது வரும். அந்த மெனோபாஸ்ன்ற வரப்போ என்ன ஆகும்னா உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அதில் ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து குறைபாடு வரும் மெனோபாஸ் வரனால. அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு வரனால என்ன ஆகும்னா, முக்கியமாக இந்த பெண்களுக்கு போனோட ஸ்ட்ரென்த்து வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ன்றது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவு வரனால போனில் இருக்க ஸ்ட்ரென்த்து எல்லாமே கம்மியாகும். போன் வந்து தேய்மானத்துக்கு ஈஸியாக ஏதுவாக மாறும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஃபீமேல்ஸ்க்கு முக்கியமாக இருக்க ஃபீமேல்ஸ்க்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு 45 வயசுக்கு மேலே மூட்டு வலியும் தேய்மானமும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான ரீசன் அறிகுறிகள். தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சிதம்பரம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தாங்க. உங்க வயது என்னம்மா? எனக்கு வயசு வந்து 67. உங்க கேள்வியை கேளுங்க. இடுப்பு வலி, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சுட்டாங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க. 10 வருஷமா இருக்கு சார் இந்த பிரச்சனை. சரிங்கம்மா, இடுப்பு வலி இடுப்புல மட்டும்தான் வலி இருக்குங்களா இல்ல இடுப்பு மூட்டு சொல்றீங்களா இல்ல பின்னாடி பகுதி சொல்றீங்களா? மூட்டு இல்ல சார், இடுப்பு பின்பக்கம் இடுப்பு ஒரு சைடா. சரிங்கம்மா. வலது பக்கம் ஃபுல்லா வலி, பாதம் வரைக்கும் வலி. பாதம் வரைக்கும் வலி இருக்கு. வயசு 67 ஆகுதுங்களாமா? ஆமா சார். சரி, இந்த வலி நிறைய
வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். சரிங்கம்மா. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பிசியோதெரபி வச்சோம். ஒரு 5 நாள் பிசியோதெரபி வச்சு பார்த்தோம். சரிங்கம்மா. இப்போ அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ரொம்ப எலும்பு தேஞ்சிருக்கு இடுப்புல. சரிங்கம்மா. அப்படின்றாங்க. அது ஏதாவது அறுவை சிகிச்சை இல்லாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? அறுவை சிகிச்சை இல்லாமனாமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேய்மானம்ன்றது எதனால் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணுமா. தேய்மானம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட கால்சியம் விட்டமின் டி குறைபாடு இருக்கா, அதனால தான் இந்த தேய்மானம் வருதான்னா நம்ம அதுக்கு உண்டான மாத்திரைகள் கொடுத்து அதை சரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஒன்று நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனில் தேய்மானம் மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது நரம்பு அழுத்தம் இருக்கான்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நரம்பு அழுத்தம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பியில் எந்த பர்சன்டேஜ் ஆஃப் அழுத்தம் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு கேட்கலன்னா நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நரம்பு அழுத்தம் இருக்கோ அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் நம்ம கொடுத்து பார்க்கலாம். கம்ப்யூட்டர் கடியில் ஸ்க்ரீன் பண்ணி கரெக்டாக அந்த நரம்பு பக்கத்தில் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த நரம்பில் இருக்க வீக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வலி போயிடும். அந்த ஸ்டேஜ்லேயும் கேட்கல, லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு நரம்பு அழுத்தம் அதிகமாக இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேனில் இந்த வலி போகவே இல்லை, என்ன பண்ணாலும்னா அந்த ஸ்டேஜில் வந்து அந்த நரம்போட அழுத்தத்தை எடுக்கிறதுக்கு உண்டான அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது சிறந்தது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கலா பேசுகிறேன், காஞ்சிபுரத்துலேருந்து. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு அதுதான். என்ன வயதுமா உங்களுக்கு? 50 வயசு ஆகுது. என்ன தொந்தரவுமா கேளுங்க. முட்டி வலி அதிகமா, முட்டி வீக்கமா இருக்கு, எலும்பு தேய்மானம், நடக்க முடியல, கரன்னு சவுண்டு கேக்குது. அந்த முட்டியில ஒரு மாதிரி சவுண்டு நடக்கும்போது. சரிங்கம்மா. இப்போ முட்டி உன்னால சராசரியா எவ்வளவு தூரமா நடக்க முடியும்? சாதாரண தரையில நான் வீட்டுக்குள்ளாரே நடக்கிறது கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள சமையல் வேலை செய்யறதுக்கே முடியல. சேர்த்து புடிச்சுன்னு ஒரு 5-6 அடி இடத்துல செம்ம வலி வலி தான். மாடிப்படியெல்லாம் சுத்தமா ஏற முடியறது இல்ல. சுத்தமா ஏற முடியல, கால் பூனை வச்சு நடக்கவே முடியல. அந்த முட்டியில ஒரு சவுண்டு கேக்குது, அப்படி நடக்கும் ஒரு மாதிரி கரண்ட் சவுண்டு கேக்குது. சரிம்மா. இப்போ அதான் நீங்கள் சொல்கிறது ஒரு கிளாசிக்கான ஒரு மூட்டு தேய்மானத்தோட ஒரு சிம்டம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கீங்களாமா? டாக்டர் அதெல்லாம் எடுக்கல, முடக்குவாதுன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். அப்போ கூட சரியா அவ்வளோ மாத்திரை வலி எங்கே பார்த்தாலும் ஜாயிண்ட்டுக்கு வலி எடுக்குது. அதுதாம்மா, முடக்குவாதத்தில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு சீக்கிரமான முன்னாடி இருக்க ஒரு 45-50 வயசுலேயே அந்த முடக்குவாதத்தோட தீவிரம் அதிகமாயிரும். முட்டி ஜாயிண்ட், முக்கியமாக முட்டி ஜாயிண்ட்டை தான் அந்த முடக்குவாதம் அட்டாக் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப முட்டியில் வீக்கம் வரும், வலி அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து எவ்வளோ தேஞ்சிருக்குன்றது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அந்த தேய்மானத்தை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வேளை பெருசாக ஒன்றும் தேயலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் முடக்குவாதத்துக்கு உண்டான மருந்தை வந்து மாத்திர மாதிரி இருக்கும். அதோட மருந்தை மாற்றி அதோட முடக்குவாதத்தோட கிருமியோட அளவு அந்த கண்ட்ரோல், அந்த ஆன்டிபடி கண்ட்ரோல் கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா அதோட உங்கள் வலியும் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இல்லை தேய்மானத்தினால தான் அதிகமாக வருதுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், பொதுவாக வந்து இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து வாக்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணணும். நடக்கிறது நல்லது தான், ஆனால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அது எனிமி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா டாக்டர்? அப்படின்றதுன்றது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. மூட்டு வலி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடந்தால் வலி வரும். அவங்க வந்து அதுக்காக நடக்காமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதுன்றது ஒரு பேசிக்கான இது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிரும், ஒரு வாழ்க்கையை ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அப்படின்றது கிடையாது. இவங்க என்னென்ன முக்கியமாக பண்ணக்கூடாது பண்ணலான்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. சரி, நடக்கிறது வந்து சமமான தரையில் நடக்கலாம், அதனால பெரிய சீரியஸான தேய்மானங்கள் அதிகரிக்காது. இன்னொன்று வந்து அதிகமாக மாடிப்படி ஏறுறதை குறைச்சிக்கணும் மூட்டு தேய்மானம் இருக்கவங்க. அதனால் தேய்மானம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாகலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தரையில் உக்காருது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க தாய்மார்கள் எல்லாம் தரையில் அடிக்கடி உக்காருவாங்க, சப்பளங்கால் போட்டு உக்காருவாங்க, கோயிலுக்கு போனால். இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கணும். மூட்டு தேய்மானம் இருக்கவங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேய்மானத்தை பர்சன்டேஜை எவ்வளவோ குறைக்கலாம். ஓகே. ஸோ இதனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வந்து நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு தான் நம்ம சொல்கிறோம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இந்த சர்ஜரி ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டு அந்த காட்லேஜ்ன்றது எங்கே தேஞ்சிருக்கோ அந்த தேஞ்ச பகுதி எல்லாமே நம்ம வந்து எடுத்துருவோம். அந்த தேஞ்ச பகுதி நம்ம தொடை எலும்பில் இருக்க ஜாயிண்ட்லேருந்து எடுத்துருவோம், கால் எலும்பில் இருக்க ஜாயிண்ட்லேருந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அந்த நார்மலாக இருக்க முட்டிக்கு மேலே வந்து அதே ஷேப்பில் மெட்டல்னால் உண்டான ஒரு 2 பார்ட்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு
மெடிக்கல் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம், ஒரு குஷன் மாதிரி இருக்கிறது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம ஒரிஜினல் நீ ஜாயிண்ட்டில் எப்படி 2 முட்டு நடுவில் வந்து குஷன் மாதிரி ஜவ்வு இருந்ததோ அதே மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைன்றது ஆப்ரேஷன். ஓகே டாக்டர், இப்போ ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது? ஜாயிண்ட் பெயின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், சர்ஜரின்றது எவ்வளோ டிகிரி ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ன்றதை பொறுத்து தான். இப்போது நம்ம இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் மோஸ்ட் காமனான ஒரு ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் வருது மூட்டு பகுதியில் தான். மூட்டு பகுதிக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், அதில் எந்த சந்தேகங்களும். அதே மாதிரி இடுப்பு பகுதி பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அதில் தேய்மானம் வந்தாலும் அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வழிவகைகள் இருக்குது. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட், ஒரு சில பேருக்கு ஷோல்டரில் ஃபுல்லாக தேய்மானம் ஆகிருக்கும், அந்த ஜாயிண்ட்டையும் நம்ம மாற்றலாம். ஓகே, இதில் ஒரு நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் வந்து சர்ஜரியும் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேஷண்ட்ஸோட மனநிலை வந்து சர்ஜரி வேண்டாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க, நம்ம வேறு வழியே இல்லை இது பண்ணால் தான் சரியாகுன்ற பட்சத்தில் பண்ணிக்கிறாங்க. ஸோ போஸ்ட் சர்ஜரி உங்களுக்கு எப்படி இருக்கும், வரும்போது ஏன் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, எதனால் இந்த பயம் இருக்குது டாக்டர்? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு இட் இஸ் எ வெரி குட் கொஷின் நீங்கள் கேட்டது. ஏன்னா முக்கியமாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐயோ சர்ஜரியாக எனக்கு வேண்டாம். ஒரு சில தரப்பினர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் சர்ஜரி பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் இப்படியே இருந்துடுறேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 50 வயசு 55 வயசு தான் ஆகுது, நான் இப்போயே ஏன் சர்ஜரி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணிக்கணுன்றது நம்ம டிசைட் பண்ணுறது வந்து நாம் கிடையாது, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ். உங்களால் இந்த பிரச்சனைனால ஒரு 2 கேள்வி தான் என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்ட நான் கேட்பேன். இந்த பிரச்சனைனால, இந்த மூட்டு வலினால் உங்களோட டெய்லியும் அன்றாட வாழ்க்கை முடங்குதா? ஃபஸ்ட்டு முக்கியமான கேள்வி அது. இன்னொன்று, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுதா இல்லையா? இது ரெண்டும் உங்களால் முடியலன்னா, ஸோ இது ரெண்டுமே தான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் நெசசிட்டி லைஃப்பில். இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைனா அது பண்ணிக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதுக்கு வந்து ஏஜ் பார்ன்றது கிடையாது. நான் ஈவன் போன 2 வீக்ஸ் பேக் ஒரு 85 இயர்ஸ் ஓல்டு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், பண்ணி ஒரு 5 ஹவர்ஸில் நடந்துட்டார். சூப்பர். ஸோ ஏஜ்ன்றது இதுக்கு வந்து மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைக்கு ஒரு தடையே கிடையாது. உங்களோட உடம்போட ஃபிட்னஸும் உங்களோட டிகிரி ஆஃப் ஆர்த்ரைட்டிஸும் உங்களோட மொபிலிட்டி ஸ்டேட்டஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நலம் அறிவோம் நேரலையில இருக்கீங்கம்மா, உங்க பேரு? சிவகாசில இருந்து பேசுறேன், ஞான சௌந்தரி பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயதுமா? 68. உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நானு இப்போ ஏற்கனவே மூட்டு வலிக்காக இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சார். சரிங்கம்மா. அது ஒரு 2 மாசம் தான் ஆகுது. ஆனா இந்த முட்டி வலி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அந்த சைடு எலும்பு கூடி கால் வரைக்கும் பாத வரைக்கும் வலிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கு. சரி, முட்டிக்கு மேல, முட்டில இருந்து கீழே தான் வலிக்குது, முட்டிக்கு மேல எதுவும் வலி இல்லைல்லம்மா? முதுகு வலி ஏதா இருக்கா உங்களுக்கு? முட்டிக்கு மேல வலி இல்ல சார், முட்டி சைடுல எலும்பு போகுது விட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த எலும்புல இருந்து பாத வரைக்கும் நடந்தாலே வலிக்குது. சார்ட்ட கேட்டேன், நான் போன சார்ட்ட. சரிங்கம்மா. அவங்க இந்த வெரிகேஷன் சொல்லி இருக்கு பாத்தீங்களா, வெரிகோஸ் வெயின். சொல்லுங்கம்மா. அது அப்படி அதனால வலிக்கலாம், இந்த முட்டுல வந்து வலி இல்ல, நல்லா மடக்க வருது அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெரிகோஸ் பெயின் இருந்தா கால் நடக்க வலிக்குமா சார்? வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னாமா கால் நடக்கிறப்போ ரொம்ப தூரம் நடந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறப்ப வலி கண்டிப்பாக வரும். அதுவும் அந்த வலி வந்து முட்டி எலும்பு ஜாயிண்ட்டுக்குள்ளார இருக்காது, ஒரு ஹெவின, அதாவது கால் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக எரிச்சலும் இருக்கும். அந்த எரிச்சல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இது கணுக்கால்னு சொல்கிறோம்ல, அந்த சைட்லேருந்து கீழே பாதம் வரைக்கும் கொஞ்சம் எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும். வேரிகோஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் வேரிகோஸில் வந்து முட்டி எலும்புக்குள்ளே நடக்கிறப்ப வலி இருக்காது. சரிங்களா? நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நலம் அறிவோம் நேரலையில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம சர்ஜரி பற்றி பேசும்போது சர்ஜரிலையும் சில கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா, எல்லாருக்குமே இருக்கிற அந்த பயத்தை தாண்டி போஸ்ட் சர்ஜரி வந்து எப்போ நம்ம நடப்போம், பழைய மாதிரி நடப்போமா? நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 85 இயர்ஸ் ஓல்டு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நான் பண்ணேன்,
5 ஹவர்ஸ்லேயே வந்து அவர் நடந்தார் அப்படின்னு. ஸோ இது இங்கே வந்து அது பிரேக் ஆகுது, அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து இங்கே பிரேக் ஆகுது. ஸோ அந்த டவுட்டுக்கு வந்து உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் வேணும். கண்டிப்பாக. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, ஏஜ் வந்து இட் இஸ் நாட் ஏ க்ரைட்டீரியா. உங்களுக்கு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைக்கோ ஆப்ரேஷனுக்கோ அது ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. நான் யூஸ்வலாக என்னோடய பேஷண்ட்ஸை வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு நான் யூஸ்வலாக மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை பொறுத்து, பேஷண்ட் வந்து நல்லா இருக்காங்க, மோட்டிவேட்டடாக இருக்காங்க, இன்னொன்று வந்து அவங்களால நல்லா கோஆப்ரேட் பண்ண முடியும் ஃபிசியோதெரப்பிக்கானா, ஆப்ரேஷன் முடிஞ்சால் அந்த எஃபெக்ட் ஆப்ரேஷன் சர்ஜரி அனஸ்தீசியா எஃபெக்ட் போன உடனே மோஸ்ட்லி ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இல்லை அன்றைக்கி ஈவினிங்குள்ளாரே மோஸ்ட்லி நடக்க வச்சுருவோம். நடக்க வைக்கிறது வாக்கர் வச்சு தான் யூஸ்வலாக நடக்க வச்சுருவோம். அப்படி இல்லை ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இல்லை கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன இருந்தாலும் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்க வச்சுருவோம். நடக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் படி பார்த்தீங்கன்னா என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து வித் வாக்கர் சப்போர்ட்டடாக நடப்பாங்க. அந்த 1 மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வித்து இந்த நடக்கிறது மட்டும் கிடையாது, இன்னொன்று ஃபிசியோதெரப்பியும் கண்டிப்பாக பண்ணணும். முட்டி மடக்கி நீட்டுற எக்ஸசைஸு, அந்த மசிலோட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், இது எல்லாமே சேர்த்து கூட நாங்கள் கொடுப்போம். 5 டேஸ் வந்து பேஷண்ட்ஸ் என் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா 5 டேஸ்க்குள்ளார பேஷண்ட்டை இண்டிபெண்ட்டாக வீட்டுக்கு போனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம், டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். சரி, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் கார்த்திகா மேடம். எந்த ஊர்லேருந்து? விருதுநகர். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காண்டி தான். என்ன வயது உங்களுக்கு? எனக்கு 35. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து பிரெயின் டியூமர் இருந்துச்சு. சரிங்கம்மா, பிரெயின் டியூமராம்மா? சொல்லுங்கம்மா. ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. சரிங்கம்மா. இப்போ இந்த 1 மாசமா ரொம்ப காலெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். சரிங்கம்மா. முட்டிங்கால இருந்து வலிக்குது. வெளியில போய் பிரைவேட்ல பார்த்தாலும் மாத்திரையில கொடுத்தாங்க. ஆனா மாத்திரை சாப்பிட்டா இருன்னு வர மாதிரி இருக்குது. மறுபடியும் அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுறாங்க. முதுகு வலி இருக்குங்களாமா உங்களுக்கு? இது கூட எந்திரிச்சு உட்காரவே முடியல சார். முதுகு வலி அதிகமா இருக்குங்களா? முதுகும் வலிக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு சார். சரி, இது ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அது 2 வகையாக பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த கேன்சர் இருந்தது, என்ன கேன்சர் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அந்த கேன்சரில் எடுத்த பின்னாடி யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கேன்சர் இருக்க பேஷண்ட்ஸில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம போனில் இருக்க டென்சிட்டியும் கம்மியாகும், நம்ம கால்சியம் விட்டமின் டி அந்த சத்தும் நம்ம போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அதனாலவும் தேய்மானம் வந்துச்சுனாலும் நம்ம முட்டி பகுதியிலேருந்து தொடப்பகுதி வரைக்குமே நீங்கள் உக்காந்து எந்திரிக்கிறப்ப வலி இருந்துச்சுன்னா அது கால்சியம் விட்டமின் டி குறைபாடுனால இருக்கலாம். அந்த மாத்திரையை எடுக்கணும். அது ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லதுங்கம்மா. இன்னொன்று, முதுகு வலி இருந்துச்சுன்னா முதுகு வலி வந்து எதனால் வருது, எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஃபிசியோதெரப்பி அதில் கேட்கலன்னா அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதுகு வலியை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் உங்களுக்கு நரம்பு அழுத்தத்தினால வருதா இல்லை வேறு பிரச்சனையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் சாப்பிட்றது நல்லது. சரிங்களா டாக்டர்? இந்த சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இனிஷியலாக நானே நினச்சேன் ரோபோ தான் வந்து சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொபோட்டிக் சர்ஜரினா ஆக்சுவலாக என்ன? ரொபோட்டிக் சர்ஜரி வந்து இது இட்ஸ் காமன். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ரோபோவே ஃபுல் சர்ஜரி பண்ணுமான்னா அது கிடையாது. ஸோ இட் இஸ் அ ரோபோ வந்து சர்ஜனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் அண்ட் இது ஒரு நவீன உலகத்தில் இட் இஸ் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் தான். ஏன்னா நம்ம இது ரோபோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரோபோட்டிக்கில் எப்படி யூஸ் ஆகுனா, ப்ரிசிஷன் 100% ப்ரிசிஷன் கிடைக்கும். நம்மளோட இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்டில் வந்து பர்ஃபெக்ட் ப்ரிசிஷன், பர்ஃபெக்ட் பொசிஷன் கிடைக்கிறதுனால இதோட ஆடட் அட்வான்டேஜஸும் இருக்குது. ரொபோட்டிக் சர்ஜரி யூஸ்வலாக சர்ஜன் தான் எல்லாமே ஆப்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ரொபோட்டிக் சர்ஜரியில் முக்கியமாக எப்படின்னா, கட்ஸ் எடுக்கிறத மட்டும் ரோபோ மிஷின்ஸில் வந்து கட்ஸ் எடுப்போம். அதையும் டாக்டர்ஸ் தான் கைட் பண்ணுவோம். ஃபுல் சர்ஜரி ரோபோ பண்ணாது. ஸோ இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம ப்ரிசிஷனாக கட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகை இதில் இருக்குது. அதுதான் ஆடட் அட்வான்டேஜ். இதோட முக்கியமான ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து நார்மலாக பண்ணுற சர்ஜரிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக சர்ஜரி பண்ணுறப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட தேய்மான அளவு ஒரு கணக்கிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் முன்னாடியே வந்துடும் ரோபோட்டிக்கில். அந்த ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ தான் தேய்மானம் இருக்குது, இவ்வளோ மட்டும் நம்ம போன் எடுத்தான்றது போதும், இவ்வளோ நம்ம வந்து சாஃப்ட் டிஷ்யூ ஹேண்டில் பண்ணால் போதும்ன்ற விவரம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். போன் கட்ஸும் கம்மியாக இருக்கும், போன் ப்ரிசர்வ்டு மாதிரி இருக்கும். தேவையில்லாத நம்ம வந்து சாஃப்ட் டிஷ்யூ வந்து யூஸ்வலாக எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் லெவல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரெக்கவரி வில் பி வெரி ஃபாஸ்டர். ஓகே, சூப்பர் டாக்டர். ஜென்ரலாக எந்த ஒரு விஷயத்துக்குமே ட்ரஸ்ட் இருக்கும்போது மித்ஸும் பேரலாக இருக்கும். எஸ், கண்டிப்பாக. அப்படி வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்கள் கேள்விப்பட்ட மித்ஸ் அப்படின்னா அதை நீங்கள் இப்போ உடைக்கணும்னா இதெல்லாம் உடைப்பீங்க? மித்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி என்னால் நடக்க முடியாமல் போயிடும், என்னால் முடிஞ்சது, இதுக்கப்புறம் வந்து முட்டி வராது அப்படின்னு நிறைய பேர் சொன்னதாக சொல்கிற மாதிரி என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்படி உண்மை கிடையாது. நம்ம உங்கள் முட்டியை கட் பண்ணி யாரும் எடுக்க மாட்டோம். இருக்க முட்டியை வந்து தேஞ்ச பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு ஒரு புது முட்டி ஜாயிண்ட்டை கொடுப்போம். ஸோ இது வந்து உங்களோட மொபிலிட்டிக்கும் உங்கள் இண்டிபெண்டன்சிக்கும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே டாக்டர், வேறு எதுவும் மித் இருக்கா? வேறு மித்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. எஸ். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே வருது இல்லையா? ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் டாக்டர்? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வாக்கிங் அப்படிங்கிறதுல செடென்டரி லைஃப் ஸ்டைலாக இருக்குது. ஸோ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இட் இஸ் அ வெரி குட் கொஷின். இது என்னென்னா, இப்போ இருக்க, ஏன்னா நம்ம முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஓல்டர் ஜென்ரேஷனோட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்ன்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது. ஏன்னா இதே ஒரு 5 years பேக் பார்க்குறப்போலாம் இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு 70, 60 தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்தது. இப்போ இருக்க பேஷண்ட்ஸ் நான் ஓபியில் பார்க்குறப்ப ஐ எம் கெட்டிங் வெரி ஸ்டன். ஏன்னா ஒரு 45லேருந்தே எனக்கு ரொம்ப முட்டி வலி இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு 45 வயசுக்கெலாம் அவங்களுக்கு ஃபுல்லாக முட்டி ஜாயிண்ட்ன்றதே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது என்னென்னா, முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல். இன்னொன்று வந்து ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது தட் இஸ் அ கோஃபேக்டர் ஆஃப் திஸ் இது செடென்டரி லைஃப் ஸ்டைலோட. ஸோ இது நம்ம தவிர்த்ததுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ரெகுலரான உடற்பயிற்சி, எக்ஸசைசஸ், பேசிக் மொபிலிட்டி, ஸ்ட்ரெச்சஸ் நார்மலாக நம்ம எல்லாமே பண்ணணும். பண்ணிவிட்டு இதோட சேர்த்து உணவு முறைகள் கண்டிப்பாக மாற்றணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது கூட வந்து சத்துள்ள பொருள்கள், கால்சியம், விட்டமின் டி இருக்க ராகி, பால், பன்னீர், சோயா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இட் ஆல்சோ ஆட்ஸ் டு த ஜாயிண்ட் ஹெல்த். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் திங் தட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பண்ணாங்க. கொஞ்சம் மொபிலிட்டியாக இருந்து வெயிட்டையும் மேனேஜ் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணி குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்தாங்கன்னா தே கேன் லீட் எ குட் ஹெல்த்தி ஜாயிண்ட் லைஃப். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பு இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மங்கள மீனாட்சி. நான் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. சொல்லுங்கம்மா. அந்த காலு அந்த கொலுசு போடுற இடத்துல ஆப்ரேஷன் ஆகிருக்கு. சொல்லுங்கம்மா, என்ன ஆப்ரேஷன்மா பண்ணியிருக்கீங்க? இந்த கால் கீழே விழுந்துருச்சு, கீழே படிக்கட்டு பரட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன். சரிங்கம்மா, எலும்பு உடைஞ்சிருக்குங்களா? ரொம்ப பெயினா இருக்கு. நான் வந்து மதுரையில இருக்கேன். சரிங்கம்மா. ஆமா, இப்ப இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்கேன். சரிங்கம்மா. அதான் டவுட் கேட்கலாம். ரொம்ப பெயினா இருக்கு. இல்லை, பெயினாக இருக்குது. அதாவது எக்ஸ்ரே எதாவது எடுத்து பார்த்தீங்கன்னாமா, நான் நடக்கவே முடியலையா, நடக்க முடியுதுங்களா? இல்லை ஊனக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. 15 நாள் ஆச்சு எடுத்து, இப்போ ஆப்ரேஷன் ஆகி. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணி உள்ள பிளேட் பண்ணி 15 நாள் ஆச்சு. 20 நாள் கழிச்சா தையலை பிரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க. இல்லை, உள்ள பிளேட் வச்சிருக்காங்களாமா? பிளேட்லாம் இல்லை, இது ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ மட்டும் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஆங்கிள் ஜாயிண்ட்ல ஃப்ராக்சர்னு சொன்னாங்களாமா? ஆங்கிள் இல்ல, இது கணுக்கால்ல ஃப்ராக்சர் இருக்குன்னு சொன்னாங்களா ஸ்க்ரூ போட்டது? ஆமா ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அங்க உள்ளதான் எலும்பு இதாயிருக்கு. சரிங்க. ஆமா, இது கணுக்கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த எலும்பு கூடுறதுக்குமா அந்த இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 4 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். கால் அது வரைக்கும் வெயிட் போடக்கூடாது. 4 வாரத்துல தான் வந்து எலும்பு வந்து கூட ஆரம்பிக்குங்கம்மா. 4 வாரத்துல ஜஸ்ட் கூட ஆரம்பிச்சிச்சு, எலும்பு ஒட்டிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்.
அந்த புது எலும்பு growth ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமே வந்து 4 to 6 வாரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெயிட் போடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 30% முன்னம் விரல் மட்டும் ஊனணும். அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சு 50% வெயிட் போடணும். இந்த எண் நீங்கள் ஒரு 3 மாதம் வரப்போ நீங்கள் நார்மலாக நடக்கிற மாதிரி ஆயிருங்கம்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. டாக்டர், இன்னைக்கு நலமறிவோம்ல வந்து நம்ம முழங்கால் மூட்டில் ஏற்படக்கூடிய வலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பற்றின ஒரு மித்தெல்லாம் உடைச்சிருந்தீங்க இன்னைக்கு. ஸோ நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு எபிசோடாக இன்னைக்கு எபிசோடு எங்களுக்காக இருந்தது. மிக்க நன்றி டாக்டர். ஓகே, தேங்க்யூ. நேர்களே, அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு துறை சார்ந்த மருத்துவர்கிட்ட நம்ம உரையாடலாம். நன்றி, வணக்கம்.